உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அதை தீர்ப்பதற்கான வழிகாணும் முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பேருந்து நிலையங்கள். தமிழகம் முழுவதும் பொதுமக்களினுடைய போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான சாலை வழி போக்குவரத்தினுடைய மையங்களாக பேருந்து நிலையங்கள் இருக்குது. அந்த பேருந்து நிலையங்களினுடைய வசதிகள் என்ன? பெரும்பாலும் ஆக்கிரமிப்புகள் சூழ காணப்படுவதாக சொல்லப்படுது. அதனுடைய நிலை என்ன? என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? தீர்ப்பதற்கான என்ன வழிகள்ங்கிறத பார்க்கலாம். முதலாவதா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையங்களிலேயே போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் முக்கியமானது. நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளின் காரணமாக அடிப்படை வசதிகள் எதுவுமே பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பழையபேட்டை பஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள், வயசானவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பசங்களாம் வராங்க. வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு புகார் அளித்து மேலே ஷீட் போடல. ஷீட் போடாமல் மக்கள்லாம் ரொம்ப அவதிக்குள்ளாராங்க. நிறையா கலீஜ் இருக்கிற இடத்துலலாம் வயசானவங்களாம் உட்கார வேண்டியதாக இருக்குது. நகராட்சி கடை உள்ளே டாஸ்மாக் கடை இருக்குது. டாஸ்மாகில் குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் போட்டு போயிடுறாங்க. தண்ணி வசதி இல்லை. வெயில் காலம் ரொம்ப அவசரப்படுறாங்க. பப்ளிக்கெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் வந்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நிற்கிறாங்க. பஸ்ஸு வரத்துக்கு ஒரு பஸ்ஸு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தை பலர் சந்தையாக பயன்படுத்தி வருவதால் பயணிகள் அமர்ந்திருக்கவோ ஏன் நிற்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, இன்னும் உட்கார முடியல. எங்கே பார்த்தாலும் எச்சையும் இது சத்தையாக இருக்கு. என்ன பண்ணாலும் என்ன முடியல. நாங்கள் எவ்வளோ மணி 2:15 மணி வரலாம் பஸ்ஸு காத்துனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. மேலே டாப்பும் கிடையாது, பெஞ்சும் இல்லை, டாப்பும் இல்லை. எப்படி தான் நாங்கள் இருந்து எப்படி தான் வேக்கால் இருக்கிறதுன்னு எங்களுக்கே புரியல. 4 மாநில பயணிகள் வந்து செல்லும் கிருஷ்ணகிரியின் அனைத்து பேருந்து நிலையங்களின் நிலையும் இவ்வாறே உள்ளதாக கூறப்படுகிறது. இதை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தினுடைய நிலை குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கார். பேருந்து நிலையத்திலிருந்து ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன? அங்கு சுகாதார சீர்கேடு இருப்பதா ஒரு தகவல் வந்துருந்துச்சு. எந்த அளவுக்கு அது இருக்குது? ஆக்கிரமிப்புகள் எந்த அளவுக்கு பேருந்து நிலையத்தில் இருக்குது? அதை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. வியாபாரிகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான தரவுகள் இருந்தாலும் பதிவு செய்யலாம். ரியாஸ், வணக்கம் தேவேந்திரன். தமிழகத்தில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்ல ரொம்ப முக்கியமான பேருந்து நிலையம் சேலம் மத்திய பேருந்து நிலையம். அதே போல இது மிகப்பெரிய பேருந்து நிலையமாக கருதப்படுது. குறிப்பா வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கிற ஒரு முக்கிய பேருந்து நிலையமாக இந்த சேலம் மத்திய பேருந்து நிலையம் விளங்கி வந்துட்டு இருக்கு. நாள்தோறும் பாத்தீங்கன்னாக்கா சராசரியாக 60,000 முதல் 80,000 பயணிகள் இந்த பேருந்து நிலையம் மூலியமா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுமுறை நாட்கள்ல சுமார் 1 லட்சம் அளவிலான பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கு வரும் பயணிகளுக்கு இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த பேருந்து நிலையத்தில் இருக்க மொத்தம் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் 3 பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு. இந்த 3 பிளாட்ஃபார்ம்கள்ல கடைகளுடைய ஆக்கிரமிப்பால பொதுமக்கள் நடக்கவே மிகப்பெரிய சிரமத்தை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா நீங்க பார்க்கலாம், குறிப்பா நடைபாதை கடைகள், அதாவது எல்லா பேருந்து நிலையங்களிலும் இந்த நடைபாதை கடைகள் என்பது இருக்கும். ஆனால் இங்க இருக்கிற சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவிலான நடைபாதை கடைகள் தான் இங்க அதிக அளவுல காட்சியளிக்குது. இதனால குறிப்பா இங்க இருக்கிற பயணிகள் அமரும் இடம், அதே போல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த நடைபாதை கடைகளால பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுத்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள் சென்ற ஒரு சில நிமிடங்களிலே மீண்டும் இந்த கடைகள் இதே பகுதியில் மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிருது. அதே போல குறிப்பா சேலம் இந்த புதிய பேருந்து நிலையம் மாநகராட்சி சார்பில்
50 கடைகள், அதாவது 50க்கும் மேற்பட்ட கடைகள் அனுமதியோட வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியில் குறிப்பா இந்த கடைகள் நடத்துவதற்கு மாநகராட்சி சார்பில் வந்து எந்த ஒரு அனுமதியும் வாங்கியிருக்காங்களா என்னங்கிறது வந்து தற்போது இந்த கடை உரிமையாளரிடம் கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க சார், குறிப்பா இந்த உங்களுக்கு மாநகராட்சி சார்பில் இந்த கடை நடத்தி அனுமதி வாங்கியிருக்கீங்களா? நீங்க எப்படி நீங்க கடை வச்சிருக்கீங்க? நீங்க தெரியல சார், நாங்கள் புதுசாக இது கடை எல்லாம் வந்து நானும் பார்த்து வச்சுருக்கோம். அவங்க கடை போட்டுருக்காங்க, நானும் பொழப்பு இல்லாமல் பசரி சிறுதுளி வியாபாரிங்க எல்லாம் போடுறது மக்களை. மாநகராட்சி சார்பில் கட்டணம் தான் செலுத்திட்டு இருக்கீங்களா? நாள்தோறும் இல்லை, அப்படிலாம் இது இல்லைங்க. மாநகராட்சிலாம் இது கிடையாது. தேவதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து 200க்கும் மேற்பட்ட நடைபாதை கடைகள் வந்து இந்த பேருந்து நிலையம் வந்து முழுவதுமாகவே இந்த பகுதியில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா மாநகராட்சி சார்பில் செயல்பட்டு வரும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா 50 கடைகள் வந்து மாநகராட்சி மூலியமாக டெண்டர் எடுக்கப்பட்டு அங்க கடைகளும் வந்து இந்த பேருந்து நிலையத்தில் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. சேலம் இந்த மத்திய பேருந்து நிலையம் வந்து எப்பொழுதும் வந்து பரபரப்புக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து குறைவே இல்லாத ஒரு பேருந்து நிலையமா வந்து கருதப்பட்டு வருது. நாள்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து இந்த பேருந்து நிலையத்தில் வந்து இங்க வந்து பயணம் செய்தாலும் ஆனா அவங்க இந்த ஆக்கிரமிப்பு கடைகளால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு செஞ்சிருக்காங்க. தப்பு நம்ம நேரலையில அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் பிரவீன் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். இங்க இந்த பேருந்து நிலையங்கள்ல மாநகராட்சி சார்பில் வந்து முறையா வந்து 50 கடைகள் டெண்டர் விட்டுருக்காங்க. மீதமுள்ள இந்த 200 கடைகள் எப்படி செயல்பட்டு இருக்கு? அதுக்கான காரணம் என்னவா இருக்குங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்த 50 கடை வந்து அனுமதி பெற்றது. அனுமதி பெறாதது பகல் நேரங்களில் ஒரு 150 கடை, இரவு நேரங்களில் 250 கடை. இந்த கடைகள்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதிகாரிகளுடைய ஆதரவோட வந்திருக்கு. இங்க பேருந்து டெண்டர் எடுத்திருக்கிற ஒப்பந்ததாரர் அவரு ஒரு 7 பேர்த்த போட்டு இங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தினசரி ஒரு மாம்பழம் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் போட்டிருக்காரு. அதாவது ஒரு 60 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் தினசரி மாம்பழம் வாங்குறாங்க. இது சட்டவிரோதமா மாநகராட்சிக்கு போகாம தனிநபருக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு கடைகள்னால பொதுமக்கள் பாதிக்கப்படுறதை பத்தி மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் கவலைப்படுறதில்ல. அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு எந்த விதமான ஏற்பாடும் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. சட்டவிரோதமா பல லட்சம் ரூபாய் இங்க இருக்கக்கூடிய அப்பாவி வியாபாரிகள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வியாபாரிகள் தன்னுடைய பிழைப்புக்காக கடன் நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறாங்க அப்படிங்கறதா. அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை கண்மூடித்தனமாக பகல்ல வைக்கிற விலை 10 ரூபாய் அப்படின்னு சொன்னா ராத்திரி 20 ரூபாய் 25 ரூபாய் விலை கேட்டுட்டு யாரும் வாங்காம போக முடியாது. அப்படி போனாங்கன்னா உங்களுக்கு அடி விடுவோம். ஆபாசமான வார்த்தைகள் அர்ச்சனைகள் நடைபெறும். இதனால ஏராளமான அடிதடி தகராறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. போலீஸ் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் மாமூல் சரியா போய்கிட்டு இருக்குதுங்கிறதான் நிலைமை. அவதிப்படுறது பொதுமக்கள். தொடர்ச்சியா இது குறித்து புகார்கள் அனுப்பப்பட்டிருக்கா? அந்த புகார்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பலமுறை புகார் பண்ணியிருக்கிறோம். பலமுறை வாலிபர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அதாவது அனுமதி பெற்று நடத்தக்கூடிய வியாபாரிகள் சேர்ந்து போராடி இருக்கிறாங்க. அவங்க மேல வழக்கு வேணா போட்டுக்கிறாங்களா வழிய இத நிரந்தரமாக எடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்பப்போ பத்திரிகை செய்திக்காக பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கறதுக்காக ஆக்கிரமிப்பு அகற்றம்னு வருவாங்க. வந்த சில மணி நேரத்தில் திரும்ப ஆக்கிரமிப்பு நடக்கும். இது அதிகாரிகளுடைய ஏற்பாடோட ஆசீர்வாதத்தோட நடக்கிறது தான். இது கண்துடைப்பான ஆக்கிரமிப்பு அகற்றம் தான். நிரந்தர தீர்வுங்கிறது வேணும். ஒரு நாளைக்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்துட்டு போறாங்க. தென் மாநிலம் முழுவதும் இருந்து பயணிகள் வந்துட்டு போறக்கூடிய ஒரு மிக முக்கியமான பேருந்து நிலையம். எல்லாரும் இங்க வந்து முகஞ்சுழிச்சிட்டு தான் போறாங்கிறது தான் நிலைமை. தேவந்திரன், குறிப்பா இந்த பேருந்து நிலையங்கள்ல ஆக்கிரமிப்புகள் வந்து ஒரு புறத்துல வந்து இருந்தாலும் ஆனா இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த சுகாதார சீர்கேடு என்பது ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கு. குறிப்பா இந்த இங்க வரும் பயணிகளுக்கு தேவையான குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இங்க கட்டண கழிப்பிடங்கள் வந்து இங்க செயல்படுது. குறிப்பா சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற சுகாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக தனியார் நிறுவனத்தை குறிப்பா தனியார் நிறுவனத்தில் வந்து ஒப்பந்தம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற கட்டண கழிப்பிடங்கள் அதாவது 2 கட்டண கழிப்பிடங்கள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற இலவச கழிப்பிடங்கள் பாத்தீங்கன்னாக்கா முழுமையா செயல்படல. முற்றிலுமாக சுகாதாரமற்ற நிலையில வந்து காட்சி அளிக்குது. குறிப்பா இங்க இருக்கிற பேருந்து நிலையத்தை மட்டும் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய வந்து சிரமங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பேருந்து அதாவது ஒரு மாவட்டத்துடைய உள்ள நுழையும் போது அந்த மாவட்டத்துல வந்து சுகாதார சீர்கேடால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையத்துக்கு உள்ளே நுழைந்தவுடன் இங்க இருக்கிற துர்நாற்றத்தால முகத்தை வந்து மூடிதான் உள்ள வர வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. தற்போது நீங்க இந்த பார்க்க குறிப்பா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியேறுகின்ற இந்த சாக்கடை கூட வந்து மாநகராட்சி வந்து முறையாக வந்து சுத்தம் செய்வது கிடையாது. அதே போல இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா இந்த பேருந்து இந்த ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய இந்த கழிவுகள் முழுவதும் வந்து நடைபாதையை வந்து ஆக்கிரமிட்டு மிகப்பெரிய அளவில்
அளவுல வந்து ஒரு சுகாதார சீர்கேடான நிலைமை வந்து இங்க ஏற்பட்டிருக்கு. இங்க இருக்கிற இந்த கழிப்பிடங்களும் வந்து சரியா பராமரிக்கப்படுவதில்லை. அதே போல இங்க இருக்கிற இந்த சாக்கடைகளும், பேருந்து நிலையத்துக்குள்ள இருக்கிற இந்த சாக்கடைகளும் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாங்க. அதாவது பொதுமக்கள் இந்த நடைபாதையை வந்து கடந்துதான் இங்க வந்து வரணும். ஆனால் மிகப்பெரிய அளவுல துர்நாற்றம் வந்து இங்க வீசிட்டு இருக்கு. இந்த சுகாதார சீர்கேடை பத்தி இங்க நம்மிடையே பேச இருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற இங்க கழிப்பிடங்களும் குறிப்பா சுகாதார வசதிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா சேலத்துல புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பெரிய தமிழகத்துல பல்வேறு பகுதியிலிருந்து இங்க வந்து பல ஊருக்கு போறவங்க வராங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து செல்லக்கூடிய இடத்துல சுகாதாரம் வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. பாத்தீங்கன்னா டிச்சி தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயணிகள் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு வழி கிடையாது. எல்லாம் அங்க திறந்த வெளியிலே போறாங்க. மாநகராட்சி கட்டி விட்ட கழிப்பிடம் வந்து முறையா பயன்படுத்த கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்திற்கு வந்து சுத்தம் பண்றதுக்காக டெண்டர் விட்டுருக்காங்க. அவங்களும் சரியான ஆட்களை வந்து அதிகமாக விடுறது கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து துர்நாற்றம் வீசி மக்கள் இங்க வர்றவங்க எல்லாம் வியாதியை தான் வாங்கிட்டு போற வழிய ஒரு யாரும் சுகாதாரமா இருக்கிறது வழி கிடையாது. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் குப்பை மேடுகளாகவும், புதிய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து குப்பை மேடாகவும் இந்த மாதிரி சுகாதார சீர்கேடாகவும் தான் இருக்குது வழிய ஒரு சுகாதாரமா இல்ல. தேவேந்திரன், குறிப்பா பாத்தீங்கன்னா சேலம் மத்திய பேருந்து நிலையம் இங்க இருக்கிற கடைக்காரர்களுடைய ஆக்கிரமிப்பு பிடியில ஒரு பக்கம் இருந்தாலும் சுகாதார சீர்கேடால மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் ரயில் நிலையம் வந்து அதாவது தூய்மையான ரயில் நிலையம் என்ற பட்டியல வந்து 3வது இடத்துல வந்து இந்திய அளவுல வந்து 3வது இடத்துல வந்து பெற்று மிகப்பெரிய அளவுல வந்து அனைவர் மத்தியிலும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிற பேருந்து நிலையம் என்பது குறிப்பா அந்த மாநகராட்சி தனியார் நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்ட அந்த சுத்தம் செய்வதற்கான கொடுக்கப்பட்ட அந்த எந்தவித பணியும் வந்து முறையா செய்யப்படுவதில்லை. இதனால இங்க இருக்கிற பயணிகளும் சரி, அதே போல இங்க இருக்கிற கடை உரிமையாளர்களும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்புகளை வந்து சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்க இருக்கிற கடைகளிலும் பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவிலான வந்து விலைகளுக்கு வந்து விற்க வேண்டிய வந்து சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது இங்க இருக்கிற கடைகள் அமைச்சிருக்காங்க. இந்த கடைகளுக்கு முன்பாகவே துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த சாக்கடை கழிவுகளை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இங்க வர பயணிகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. தற்போது இங்க இருக்கிற குறிப்பா இந்த கடைகள்ல எந்த அளவுக்கு வந்து இங்க விலைகள் வந்து விற்கப்படுது நீங்க சொல்லுங்க. குறிப்பா இங்க பேருந்து நிலையத்தில் கடைகள்ல விலை எப்படி இருக்கு? வழக்கமா ஓரளவுக்கு உயர்த்தி இருப்பாங்க. இங்க பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா 20 ரூபா 22 ரூபா எம்ஆர்பி. ஆனா இவங்க 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சில தான் விற்கிறாங்க. கேட்டா இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இந்த ரேட்டு தான். நாங்க வந்து அதிகம் வந்து வாடகை தரோம், அதிகம் போலீஸுக்கு மாமூல் தரோம், அதனால இப்படிதான் நாங்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மட்டும் இல்லாம இப்ப வெளியே இந்த ஹோட்டல் கடை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டா 2 புரோட்டா வாங்கினீங்கன்னா ஒரு புரோட்டா 50 ரூபா, 2 புரோட்டா வாங்கினா 100 ரூபா. இப்படி வந்து கண்ணில் மிளகா பொடி தூக்கி கொள்ளடிக்காத குறையாதான் வந்து இங்க இருக்கிற கடைகள்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்து இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாணவன் வந்து சாப்பிட வரான். பஸ்ஸுக்கு கரெக்டா காசு வச்சிருக்கான். அது மீறி வந்து சாப்பிடலான்ட்டு உள்ள போறான். சரி ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிடலான்ட்டு போறான். அவன்கிட்ட வந்து இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு விடுறாங்க. அவன் வந்து பஸ்ஸுக்காக இங்க வந்து எல்லாத்தையும் 10 ரூபா காசு வந்து கலெக்ட் பண்றான். இப்படி வந்து இங்க வர பயணிகள்கிட்ட வந்து கொள்ளடிக்கிற ஏற்பாடு வந்து இங்க நடந்துட்டு இருக்குது. இது வந்து முறையா இந்த அரசாங்கம் வந்து இருக்கிற அதிகாரிகள் வந்து இதை ஆய்வு பண்ணி இதை நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தெரிவிச்சு. தேவேந்திரன், அதாவது சேலம் மத்திய பேருந்து நிலவிட்டிருக்கிற இந்த முழுமையான நிலைமை இதுதான். குறிப்பா பல ஆண்டுகளாகவே சேலம் மத்திய பேருந்து நிலையம் அந்த சுகாதார சீர்கேட்டாலும் ஆக்கிரமிப்பாலும் வந்து நிறைந்து காட்சியளிக்குது. மாநகராட்சி தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகள் வந்து ஒளிபரப்பியிருந்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக வந்து இந்த பகுதியில் ஆய்வுக்கு வராங்க. ஆனா சில நிமிடங்களில் மீண்டும் அதே நிலைமைக்கு வந்து சேலம் மத்திய பேருந்து நிலையம் நிலையிட்டிருக்கு. இங்க வரும் பேருந்து பயணிகளிடையே ஒரு மிகப்பெரிய அளவு வந்து முகசுளிப்பை வந்து சேலம் மத்திய பேருந்து நிலையம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், ரொம்ப முக்கியமான பல்வேறு தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக இந்தியாவில் தூய்மை அடிப்படையில் 3வது சுத்தமான ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. அதோட நிலைமையே இந்த அளவுக்குன்னா மற்ற பேருந்து நிலையங்களினுடைய நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுதே ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்குது. நிலையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கார். ஆல்வின், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாவது சரியாக இயங்குகிறதா? ஆக்கிரமிப்புகள் இல்லாமல், சுகாதார சீர்கேடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன பதிவு செய்யலாம்? நகராட்சிகளில் ஒன்று சங்கரன் கோவில் நகராட்சி. ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள் தற்போதைய நிலவரப்படி வசித்து வரக்கூடிய மிக முக்கியமான நகராட்சி. இந்த நகராட்சியில் தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக
அதாவது இந்த நகராட்சியினுடைய உட்புறமாக செயல்பட்டு வரக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. இதனுடைய பழைய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. இதனுடைய காரணமாக புதிய பேருந்து நிலையம் என்ற ஒன்று 1996ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் இந்த பேருந்து நிலையம், தற்போது நாம் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் செயல்படுத்தப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் 1996ஆம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டு இருந்தாலும் இந்த பேருந்து நிலையம் தற்போது வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. ஏறத்தாழ 25 லட்சம் அப்போதைய செலவிலே 96ஆம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் என்பது கட்டி திறக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த பேருந்து நிலையத்தினுடைய தற்போதைய நிலையை கூட நாம் பார்க்கலாம். இன்று இந்த பேருந்து நிலையம் ஒரு மனிதர்களுடைய கழிப்பிடமாக பயன்படக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு இடமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இடம் இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய டிக்கெட் வழங்கக்கூடிய, அதாவது பயணச்சீட்டு வழங்கக்கூடிய ஒரு கவுண்டர். இந்த பேருந்து நிலையம் அப்போதைய நிலவரப்படி அனைத்து வசதிகளோடும், கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளோடும், இங்கு தேவையான வணிக வளாகங்கள் என அனைத்து வசதிகளோடும் இந்த பேருந்து நிலையம் என்பது கட்டி வடிவமைக்கப்பட்டது. ஆனால் எவ்விதமான பயன்பாடும் இல்லாமல் இன்று மிக மோசமான நிலையில் இந்த பேருந்து நிலையம் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அனைத்து பேருந்து நிலையங்களும் அப்படியே உடைந்து சிதிலமடைந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இந்த சங்கரன்கோயில் நகராட்சியை பொறுத்த அளவில் தற்போதைய நிலவரப்படி மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை சீர் செய்வதற்காகத்தான் இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டது. ஆனால் இந்த பேருந்து நிலையம் கட்டி திறக்கப்பட்டு எந்த அளவிற்கு சீர்கட்டி இருக்கிறது என்பதை தற்போது நாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான நிலையில் புறநகர் மற்றபடியான இடங்களுக்கு செல்வதற்கு இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் சிதிலமடைந்து முற்றிலுமாக சேதமடைந்து ஆண்டிற்கு ஒருமுறை திருநெல்வேலி, அதாவது இந்த சங்கரன்கோயில் நகராட்சிக்கு பிரசித்தி பெற்ற ஆடி தபசு காட்சிக்காக மட்டும் தற்காலிக பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் என்பது செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இன்று எந்த விதமான மக்களினுடைய பயன்பாட்டிற்கும் வராமல் மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த பேருந்து நிலையம் இப்படி இருக்கக்கூடிய நிலை குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றபடியான பொதுமக்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். நீங்க இந்த பகுதியிலுடைய ஒரு பொதுமக்களா இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த சங்கரன்கோயில் நகராட்சியில் மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த பேருந்து நிலையம் இப்படி செயல்பாட்டுக்கே வராம இப்படி மோசமான நிலையில பல லட்சம் செலவு செய்யப்பட்டு மோசமான நிலையில கிடப்பதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சுமார் 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சங்கரன்கோயில் நகராட்சி பகுதியிலே ஆடித்தபசுக்கு பெயர் போன இந்த ஊரிலே போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. மேலும் 25 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையம், அதன் பின்னர் சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவிலே பராமரிப்பு என்ற பெயரிலே செலவழிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வராமல், மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராமல் அந்த நிதி வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சங்கரன்கோயில் நகரிலே சரியாக சொல்ல போனால் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை பார்த்தீர்கள் என்றால் போக்குவரத்து அவ்வளவு மிகவும் கெடுபிடியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நகரின் மைய பகுதியிலே பழைய பேருந்து நிலையம் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கேதான் காய்கறி விற்பனை கூடம் இருக்கின்றது. அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய பஸ்கள் அனைத்தும் செல்வதற்கு ஒரே ஒரு சாலை தான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஜன நெருக்கடி மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த புதிய பேருந்து நிலையம் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். மக்களுக்காக எங்கள் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கான ஒரு பணியை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லோரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த புதிய பேருந்து நிலையம் செயல்படாமல் இருக்கிறது. அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்கு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது கட்டி முடிக்கப்பட்டாலும் கூட இதுக்கு அவ்வப்போது, அதாவது இந்த ஆடி தபசுக்குன்னு ஒவ்வொரு முறையும் பராமரிப்பு பணிகளுக்காக இந்த பேருந்து நிலையம் அவ்வப்போது பல லட்சங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இப்படி ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய இந்த பேருந்து நிலையத்துல மிக மோசமான ஒரு நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பராமரிப்புக்காக பல லட்சம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டாலும் பேருந்து நிலையம் அவ்வப்போது சும்மா பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேருந்து நிலையம் பராமரிக்கப்படும். ஆனா மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராது. இது குறித்து இந்த சங்கரன்கோயில் நகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்தவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த பேருந்து நிலையத்துல இப்படி ஒரு மோசமான நிலைக்கு இருக்குது. ஆனா பராமரிப்புக்காக பணம் மட்டும் ஒதுக்கப்படுது. அப்படி இருந்தும் பயன்பாட்டுக்கு வராதுக்கு என்ன காரணம்? என்ன நீங்க இந்த பேருந்து நிலையத்தினுடைய தற்போதைய நிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ சாதாரணமா சொல்ல போனா திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய பஸ் சங்கரன்கோயிலுக்கு 1 மணி வந்துருந்தோம். ஆனா அந்த மெயின் ரோட கிடக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ஒரு 2 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு
போக்குவரத்து அவ்வளோக்கு இடைஞ்சலான இருக்குது. முன்னாடி வந்து இந்த ரோட்ல வந்து எந்த ஒரு ஆபீஸும் இல்லாம இருந்துச்சு. 89 அது கட்டி முடிக்கப்பட்டு 96ல துறப்புழா வச்சு நடத்திட்டு இருந்தது. துறப்புழா பண்ணி 1 மாசம் கூட பஸ் இந்த ரூட்ல வரல. இப்ப அதுக்கப்புறம் பார்த்தா தாலுகா ஆபீஸ், மெயினான தாலுகா ஆபீஸ் கீழ்பதியில் வந்துச்சு, பக்கத்தில் மிக அருகில், புது பஸ் ஸ்டாண்டுடைய அருகில். அதே மாதிரி நகராட்சி அலுவலகமும் மிக அருகில் வந்து விட்டது. இதனுடைய ஒட்டியே நகராட்சி அலுவலகம் இருக்கு. ஆகவே இந்த பஸ் ஸ்டாண்டை செயல்படுத்த இந்த தொழிலுடைய அமைச்சர் முறையான நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த அன்போடு வேண்டி கேட்டுக்கிறோம். நிச்சயமாக இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து முழுமையா ஒரு ஆக்கிரமிப்பு, மனிதனுடைய கழிப்பிடமா மாறி இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில இந்த நகராட்சியினுடைய ஒரு குப்பை மேடாகவும் இந்த பேருந்து நிலையம், இந்த புதிய பேருந்து நிலையம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கிறது நம்மளால வந்து இந்த களப்பகுதியில கண்கூடா காண முடிகிறது. மனிதனுடைய கழிப்பிடமாக முற்றிலும் இந்த சங்கரன்கோயில் நகராட்சியினுடைய புதிய பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு. ஆகவே பல லட்சம் செலவு செய்யப்பட்டு மக்களினுடைய பயன்பாட்டிற்காகவும் சங்கரன்கோயில் நகராட்சியினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படணும். அதே போல ஒரு வழி சாலையினுடைய காரணமாக மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலை சிக்கி தவிக்கக்கூடிய சங்கரன்கோயில் நகராட்சியினுடைய மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இந்த புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் செயல்படுத்தணும் அப்படிங்கறத இந்த பகுதி மக்கள், இந்த நகராட்சி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதன் மூலமாக புறநகர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மிக எளிமையாக எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் செல்வதற்கான வழியாக இந்த புதிய பேருந்து நிலையம் அமையும் அப்படிங்கறத இந்த பகுதி மக்களுடைய ஒரு கருத்தா இருந்துட்டு இருக்கு. தேவேந்திரன், ஆல்வின், ஒரு புதிய பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது காட்டினீங்க. பல லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டும் இன்னமும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு வராத ஒரு அவல நிலையை பதிவு செஞ்சுருக்கீங்க. தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பேருந்து நிலையம், அதுவும் சென்னை மாநகர மக்களுக்கு வந்து ஒரு போக்குவரத்து வசதியை வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேருந்து நிலையம் பாரிமுனை அருகில் இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதற்கு முன்பு சென்னையின் பிரதான பேருந்து நிலையமாக விளங்கியது இந்த பூக்கடை பேருந்து நிலையம்தான். சென்னையின் மிக முக்கிய வணிக பகுதியான வட சென்னை பகுதியில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர் ஆக்கிரமிப்பின் காரணமாக தற்போது இந்த பேருந்து நிலையத்தின் நிலையோ மிகவும் மோசமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நான் மேடம் இது சென்னையில் வந்து இறங்கினோன்னே இறங்கின உடனே எனக்கு வந்து இறங்கி போகிறதுக்கு ரொம்ப ஆக்கிரமிப்பு, கடையில் சுகாதாரம் மோசமாக இருக்குது. உட்கார கூட இடம் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அதனால் தக்க நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இருந்தும் ஆக்கிரமிப்புகள் காரணமாக அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கடை, கோயம்பேடு எல்லாம் இதில் வந்து டாய்லெட்டு, தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மக்கள் வந்து பயன்படுத்தாத அளவுக்கு வந்து சிறு வியாபாரிகள் வந்து பக்கத்தில் கடை போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் பெரியவங்க யாராச்சும் வசதியானவங்க, வயசானவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே உட்காந்து வந்து ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல. பஸ்ஸுக்கு ஏற முடியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு காலத்தில் சென்னையின் முக்கிய அடையாளமாக பார்க்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மக்கள் இதை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் சீரமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஒலிப்பதிவாளர் ராஜேஷுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னையில் கோயம்பேடு மட்டும் இல்லை, நிறைய பேருந்து நிலையங்கள் இருக்குது. மாநகருக்குள்ளாக இயங்கக்கூடிய அந்த மாநகர பேருந்து நிலையங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பேருந்து நிலையத்தினுடைய நிலை தான் பார்த்தோம். சென்னை மாநகரை தவிர புறநகர் பகுதி மக்களினுடைய வசதிக்காகவும் நிறைய பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பேருந்து நிலையம் தாம்பரம் பேருந்து நிலையம். அங்கிருந்து தான் நம்முடைய செய்தியாளர் ஆன்சர் இணைந்திருக்கார். ஆன்சர், தாம்பரம் பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன? அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கின்றது? பொதுமக்களுக்கு இடையூறாக ஏதேனும் ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றதா? அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்கு பயன்பெறக்கூடியவர்களினுடைய நலனுக்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது, அதையும் பதிவு செய்யலாம். ஆன்சர். தேவேந்திரன், தாம்பரம் பேருந்து நிலையமானது அதிக மக்கள் கூடக்கூடிய முக்கியமான பேருந்து நிலையங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் இந்த பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி பேருந்துகள் மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்கிறது. அதே போல மிக மிக அருகாமையிலேயே தாம்பரம் தொடர்வண்டி நிலையமும் இருக்கிறது. எனவே அதிக அளவில் மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான பேருந்து நிலையமாக இந்த தாம்பரம் பேருந்து நிலையம் இருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தில் போதுமான இடவசதி ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கின்ற சூழ்நிலையில் பேருந்துகள்
சாலைகளிலேயே நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதே போல பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் நடைபாதையோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஓய்வு எடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகளையோ பயன்படுத்தாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் நடைபாதைகள் முழுவதுமாக கடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இங்கு இருக்கிற பயணி ஒருவரிடம் கேட்போம். சார், இந்த தாம்பரம் ரயில் இந்த பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை பயன்படுத்தக்கூடிய எந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய இது இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி நான் தாம்பரத்தில் வந்து நடைபாதையில் நடந்து வரலான்னு பார்த்தா நடைபாதையில் எல்லாம் பஜ்ஜி கடையும் டீ கடையும் அந்த கரும்பு ஜூஸ் கடையும் தான் இருக்கே தவிர நம்ம நடந்து போகக்கூடிய பாதையை காணலை. அது மட்டும் இல்லை, தொட்டு தொலைவில் போய் உட்காரலான்னு பார்த்தா அங்கே அந்த பக்கத்தில் அந்த உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. அங்கே எல்லாம் ஒரு மாடம் மாதிரி வைத்து கட்டி ஃபுல்லாக அவங்க முழுமையாக கடைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பயணிகளுக்கோ மற்றபடி என்னை போல சதாசாரிய மக்களுக்கோ ஒரு நடைபாதையை யூஸ் பண்ணுவதற்கோ ரோட்டில் தான் நடந்து போக வேண்டியது இருக்குது. பஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் நம்முடைய பஸ் எல்லாம் இந்த திடீர்னு பார்த்தா பஸ் வந்து நிற்கிது. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ரோட்டில் எல்லாம் போகும்போது. அது மட்டுமல்ல, நம்ம இப்போ நான் நிற்கிற இடம் கூட ஒரு தாய்மார்கள் எல்லாம் சற்று முன்னாடி இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு சரிவு சரிந்து விழுந்தாலே வாகனத்தினுடைய டயருக்கு அவர்கள் ஒப்பாகுவார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு இந்த மிகவும் மோசமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, எல்லா பஸ் ஸ்டாண்டுகளிலும் இப்படி தான் இருக்கிறது. மொத்தமாக நடைபாதைகளையும் மக்களுக்கு இருக்க வேண்டிய இருக்கைகளையும் மொத்தமாக மாற்றி விட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு நல்ல தீர்வு அரசாங்கம் எடுத்து செயல்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது பயணிகளுடைய கருத்து. தேவேந்திரன், இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கடைகள் வந்து வணிக வளாகங்கள் இருக்கிறது. அந்த வணிக வளாகங்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற இடத்தை தாண்டி நடைபாதைகள் முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இதனால் பயணிகள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை நிலவுகிறது. அதே போல ஏற்கனவே குறிப்பிட்டபடி இங்கு இடப்பற்றாக்குறை காரணமாக கூடுவாஞ்சேரி மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே பயணிகளை சற்று முன்பாக இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்திற்கு 100 மீட்டர் முன்பாக இறக்கி விடுகிறார்கள். அங்கேயும் கூட போதுமான அளவிற்கு அவர்கள் இறங்குவதற்கான இடவசதி இல்லை. மேலும் நிழல் கூரைகளோ இருக்கைகளோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கு இருக்கும் இன்னொரு பயணியிடம் கேட்போம். இந்த பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் அடிப்படை வசதிகளை பயன்படுத்தக்கூடிய வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க சார். என்ன இருந்தாலும் சார், பஸ்ஸு வந்து ஒரே டிராஃபிக்காக சார், எல்லாம் ரோட்டில் போயிட்டு வர முடியல சார், பயமாக இருக்குது சார். நம்ம வீடை வந்து கையில் பிடிக்கிற மாரி இருக்குது. நீங்கள் தான் பாதுகாப்பு, பொம்பளைக்கு பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்காரன் வெயிட் பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க சார். எங்களால் எங்கெல்லாம் பொம்பளைங்க லேடிஸுக்கு என்ன சார் பேட்ட முடியும் சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சார் தீர்வு காண முடியும் சார். பொதுவாக பயணிகள் வந்து நடைபாதையில் நிற்க முடியாத ஒரு காரணத்தினால சாலைகளில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே அவைகளும் சாலையிலேயே நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் பயணிகள் சாலைக்கு வருவதால் போக்குவரத்து நெரிசல், எனவே பேருந்துகள் அதிக நேரம் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. வரக்கூடிய பயணிகளும் பொறுமையாக பேருந்துகளை பார்த்தோ சாலையை பார்த்தோ கடந்து சென்று பேருந்துகளில் ஏற முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி வந்தாலும் கூட இடப்பற்றாக்குறை காரணமாக இங்க இருக்கிற பயணிகள் மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. தேவேந்திரன், சார், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக மாநகர பேருந்துகள் மட்டுமல்லாமல் கோயம்பேடிலிருந்து தென்பகுதியை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் கூட, விரைவு பேருந்துகள், தொலைதூர பேருந்துகள் கூட அங்கு நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றிக்கொள்வதற்கான சூழல் ஏற்படும். அந்த பேருந்துகள் நிற்பதால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? அதற்கு தனியாக ஏதேனும் வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறதா நிறுத்துவதற்கு? அதற்கான பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள், விரிவாக்க திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் பெரும்பாலானவை தற்பொழுது புறவழிச்சாலை வழியாக பைபாஸ் வழியாக பெருங்களத்தூரில் பயணிகளை ஏற்றிச் செல்கிறது. குறிப்பிட்ட ஒரு 40 முதல் 50 அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மாத்திரம் தாம்பரம் வந்து செல்கிறது. இது தவிர்த்து பார்த்தோம்னால் தனியார் பேருந்துகள் பெரும்பாலானவை தாம்பரத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்கின்றன. இவற்றிற்கான தனியான பேருந்து நிலையம் கிடையாது. மாலை வேளைகளில் பயணிகள் அதிக அளவில் இந்த சாலைகளில் இருப்பதால் அவர்கள் தனியார் பேருந்து ஓட்டிகள் சாலைகளிலேயே பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் இந்த போக்குவரத்து நெரிசல், அதே நேரம் ஷேர் ஆட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களின் நெரிசல், இவை காரணமாக மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல் இந்த பகுதியில் தொடர்ந்து நிலவி வருகிறது. இதன் காரணமாகவே பயணிகள் சாலைகளை கடப்பதற்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கும் கடந்த வாரம் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 20 கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலம் மாநகர பேருந்து
நிலையத்திலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அந்த பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கக்கூடிய அளவில் அமைக்கப்படும் என்று கடந்த வாரம் இந்த தொடக்க பணி நிறைவேறி இருக்கிறது. இவை இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டால் ஓரளவிற்கு இங்கு இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலோ அல்லது பயணிகளின் கூட்டமோ குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த அந்த சுரங்க வழி பாதை கூட ஆக்கிரமிப்பாளர்களால் தினந்தோறும் நடைபாதை வியாபாரிகளாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் பெரும்பாலும் சாலைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இதற்காக தனியாக ஒரு சிக்னல் அமைக்கப்பட்டு பயணிகள் அவ்வப்போது சாலைகளை கடக்க வழிவகை செய்யப்பட்டிருந்தாலும் கூட பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இது ஒரு மிகுந்த சிரமத்திற்குரிய ஒரு காரியமாகவே இருக்கிறது. தேவேந்திரன், அன்சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க, நன்றி. தொடர்ச்சியாக கரூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன, அங்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் நீண்ட காலமாக முன்வச்சிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான நிலை இருக்கு இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் ஒன்றான கரூர் பேருந்து நிலையம் ஏ கிரேட் அந்தஸ்து கொண்டது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள், 1000க்கும் மேற்பட்ட நடைகள் கரூர் நகரில் உள்ள தொழில் நிறுவனங்களை மையமாக வைத்து அண்டை மாவட்டங்களான நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் பேருந்துகள் மூலம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் கரூருக்கு வந்து செல்கின்றனர். பெருகிவிட்ட பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் கரூர் பேருந்து நிலையம் கடந்த பல ஆண்டுகளாகவே திணறி வருகிறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு சூழல் இல்லை. இன்னைக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே போகிறதும் சரி வெளியே வர்றதும் நல்லா நெருக்கடியாகிடுது. அது இந்த மாலை நேரங்கள்லையும் காலை நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. உள்ளே வண்டி வந்து போகிறதே பெரிய சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ 3 சிக்னல் இருக்குது. இந்த 3 சிக்னலில் நகரத்துக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இது பெரிய சிரமத்தை ஏற்படுத்துது. ஒரு அவசர நிலைக்கு வரக்கூடிய பயணிகளுக்கும் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. கரூர் நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் இருப்பதால் நகரினுள் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் ஏற்படுவதால் 2002ஆம் ஆண்டு முதலே கரூர் பேருந்து நிலையத்தை புறநகருக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதற்காக சேலம் புறவழிச்சாலை பகுதி, சுக்காலியூர் பகுதியில் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்தன. பப்ளிக் டாய்லெட் சரியா சுத்தமா இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி கடைகளை போட்டுக்கிட்டு இடைஞ்சலா இருக்குது. அதை வந்து சரிப்படுத்தணும். ரெண்டாவது அந்த பின்னாடி பாத்ரூம் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் அடிச்சு ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது. இது பல முறை நாங்கள் நிர்வாகத்திட்ட தகவல் கொடுத்தும் கூட அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் எதுனால நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதன்பின் அதிமுக அரசின் கடந்த ஆட்சி காலத்தில் கரூர் திருமாநிலையூர் பகுதியில் நவீன புதிய பேருந்து நிலையம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவற்றை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அனைத்திலும் வெற்றி பெற்று புதிய பேருந்து நிலையத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பால் அத்திட்டமும் கிடப்பில் போடப்பட்டுவிட்டது. இப்படியே 15 ஆண்டுகளாக இழுபறியாகவே இருக்கும் கரூர் நவீன பேருந்து நிலையத்தை தாமதமின்றி நிகழாண்டிலாவது அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. 5-6 இடம் வந்து நல்ல அருமையான இடங்கள் எல்லாம் தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றாக தெரியும். கரூரிலே இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து கருத்திலே கொண்டு மக்களுக்காக நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்திலே வந்து உடனடியாக பஸ் நிலையத்தை வந்து புறநகருக்கு மாற்றி அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் வந்து ஆவணம் செய்ய வேண்டும். கரூர் பேருந்து நிலையம் பிரச்சினைக்கு விரைவில் அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், கரூர். கரூரில் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தோம். தொடர்ச்சியாக தஞ்சாவூரிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்காங்க. அருண், தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தினுடைய நிலை என்ன, பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தேவேந்திரன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலங்களில் ஒன்றான தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பழைய பேருந்து நிலையம் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டதற்கு பிறகு இங்கு மாநகர பேருந்துகள் மட்டுமே தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பார்க்கும்போது ஏறக்குறைய இந்த கடைகள் அனைத்துமே வந்து இந்த கடைகள் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். இங்க வந்து 70 கடைகள் வந்து இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த 70
கடைகள் அதிகாரப்பூர்வமாக மாநகராட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு கடைகளாக பார்க்கப்படுகிறது. இது சொற்பமாக 1000 to 2000 ரூபாய் மட்டுமே இதற்காக வசூலியும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கடைகளுக்கு 2.5 அடியான இடம் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக பார்க்கும்போது இந்த பேருந்து பயணிகள் நிற்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தற்போது இந்த கடைக்காரர்கள் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு கொடுத்த இடங்களை தவிர்த்து இந்த பயணிகள் நிற்கக்கூடிய இடங்களுக்கு முழுவதும் இந்த பகுதி முழுவதும் பார்க்க முடியும். இது ஒரு 500 மீட்டருக்கு குறையில்லாமல் இருக்கக்கூடிய பகுதி இங்கு முழுமையாகவே பயணிகள் நிற்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஆக்கிரமித்து இந்த கடைக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அதே போல தவிர்க்க முடியாமல் தமிழக அரசுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய அலுவலகம் இந்த வெளிப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இந்த பகுதியில் ஏற்பாடற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனம் அனைத்துமே இந்த போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் நிற்கக்கூடிய இடத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தொடர்ந்து இதே போலதான் இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய இதே போலதான் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்ல முடிகிறது. தற்போது சமூக ஆர்வலர்களும் நம்மளுக்கு இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சில தகவலை பெறலாம். சொல்லுங்க, இந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பா இருக்கு அப்படின்றப்ப நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவர். இங்க நம்ம நாடு மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து பயணிகள் நிறைய பேர் சுற்றுலா தலத்துக்கு வராங்க. அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு? இது ஏன் கண்டுக்கிறதுக்கு அதிகாரிகள் கண்டுக்க மாட்டாங்களா? இது என்ன காரணம்? இந்த பேருந்து நிலையம் ஆரம்பித்து பவள விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மிக தொன்மையான பேருந்து நிலையம். அன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தஞ்சை நகரத்தில் இவ்வளவு மக்கள் தொகை கிடையாது. அன்றைக்கு இருந்த மக்கள் தொகைக்கேற்ப பேருந்து வசதிக்கேற்ப குறைவான பேருந்துகள், தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட ஒரு சூழ்நிலைமையில மக்கள் பெருக்கமும் அதிகமாகி பயண தேவைகளும் அதிகமாகி நிறைய பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து போயிட்டு இருக்குது. அப்ப இந்த பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் நகர் பேருந்துகள் சுமார் 120 பேருந்துகள் இங்க இயக்கப்படுது. தனியார் பேருந்துகளும் மினி பேருந்துகளும் சேர்த்து ஒரு 200 பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுது. அதே போல கும்பகோணம் நகர் பேருந்துகளும், அதே போல அரியலூர் பேருந்துகள், மற்ற ஒரத்தநாடு கிளை தஞ்சை புறநகர் கிளை உள்ள பேருந்துகள் நிறைய. என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்க ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுமா அகற்றப்படாதா? மாநகராட்சி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? மாநகராட்சியிட பல முறை கோரிக்கை வச்சாச்சு. வளர்ந்துவிட்ட பொருளாதாரத்துக்கேற்ப மக்கள் இறக்கத்துக்கேற்ப அன்றாட பிழைப்பு நடத்துறவர்களும் இருக்கிறாங்க. அதே போல மாநகராட்சியால இங்க கடைகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த ஒதுக்கி கொடுக்கப்பட்டு கடைகள் அளவை விட இந்த இடத்துல கடைகள் வாங்கி இருக்கிறவங்க கூடுதலா இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க இப்போ ஒரு ஓட்டுநர் நடத்துனரா இருக்கீங்க அப்படின்றப்போ இங்க இந்த 2 சக்கர வாகனங்கள் நிக்குது. அதே போல இங்க இந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பு காட்சிகளா இருக்கு அப்படின்றப்போ வாகனங்கள் உங்களால இயல்பா ஓட்ட முடியுதா? உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? பேருந்து இயக்குறது ரொம்ப கஷ்டமா தான் தெரியுது. அந்த பல வண்டி, இந்த டூ வீலர்லாம் பிளாட்ஃபார்ம்லயே போட்டுடுறாங்க. அதனால பேருந்து போறதுக்கு, பயணிகள் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சில நேரத்தில் பயணிகளை இடிச்சிடுறாங்க. டூ வீலர் பயணிகளை இடிச்சிடுறாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. அதனால அதெல்லாம் சரி பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயா சொல்லுங்க, இப்போ இந்த பகுதிக்கு வரீங்க, தினமும் போறீங்க அப்படின்றப்போ உங்களால இயக்க முடியுதா? இந்த கூட்டத்தை உங்களால செயல்பட சிரமமா தான் செயல்பட வேண்டியா இருக்கு. டூ வீலர் அதிகம் மோசம். ரொம்ப வாசப்பட வச்சுறாங்க. வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது பஸ் ஸ்டாண்ட்ல. சொன்னீங்களா? யாராவது கேட்கறாங்களா? போலீஸ் காவல்துறை எங்க யார்ட்டையும் போய் சொல்ல முடியலங்க. எல்லாம் அதெல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கனால ஒன்னும் கேட்க முடியல. அதனால ஒன்றும் சொல்றது இல்லைங்க. நிச்சயமாக தேவன், நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கடைகள் அனுப்பி ஒரு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் நடத்தக்கூடிய கடைகளாகத்தான் இருக்கிறது. அப்படின்றப்போ அவங்களால மட்டும்தான் இந்த கடைகளை வாடகைக்கு எடுக்க முடியும், இவங்களால தான் லீஸுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சம் அவங்க உள்வாடைகளுக்கு விட்டு 4-5 கைகளை மாதிரி தான் இந்த உள்வாடைகள் விட்டுக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அப்படின்றப்ப அதிகாரிகள் வந்தாலும் ஒன்னும் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எல்லாம் இவங்க அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுமை படைத்தவர்கள். அப்படின்றப்போ அவங்களை கேட்பதற்கு அதிகாரிகளுக்கே தெம்பில்லை என்பதுதான் இந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. சார் சொல்லுங்க, இவ்வளவு கடைகள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ ஏன் அதை கேட்கறாங்களா? அதிகாரிகள் கேட்கறதுல எவ்வளவு கடைகள் இங்க கவர்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு? அரசு அனுமதிக்கப்பட்டது 50 கடைகள். அது 2.5 கடை தான். அது பெத்தனானார் காலத்திலும் சரி, பதி காலத்திலும் கொடுக்கப்பட்ட கடைகள் 2.2 50 கடைகள். 50 கடைகளும் பெயர் பொறிக்கப்பட்டவர்களில். ஆனால் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. பயணிகள் நடந்து செல்வதற்கு வாய்ப்பில்லை. மழை பெய்தால் கூட ஒதுங்கி நிற்பதற்கான வாய்ப்பில்லை. மேற்கூரைகளையும் அவர்கள் பராமரிக்கவில்லை.
அதிகாரிகள் திடீரென்று வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகள் என்று எடுக்கிறார்கள். எடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக அதே அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நபர்களிடம் தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் அனுமதித்து விடுகிறார்கள். ஆக முறைப்படியாக இதற்கு நடவடிக்கை வேண்டும் என்றால் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதை விட ஆக்கிரமிப்புக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இது 70 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையம், ஐயாசாமி வாண்டையார் நினைவு பேருந்து நிலையம் இருந்த அந்த பலகை கூட அகற்றப்பட்டு விட்டது. அதை அகற்றப்பட்டதோடு மட்டுமில்லாமல் 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இன்று பல்வேறு மக்கள் தொகை கூடியிருக்கிற நேரத்தில் கூட இந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்ட இடத்தை கூட கொடுக்கப்படவில்லை என்பதை விட வெட்கக்கேடான விஷயம் நிறைய இருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதோடு சுகாதார பணிகள், தண்ணீர் பிரச்சனையை கூட தீர்க்க முடியாத ஒரு நகராட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன் கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து இதுபோல ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் உங்களால் பார்க்க முடிகிறது. சுகாதாரம் இல்லாமல் சீர்கேட்டினுடைய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கழிப்பிட வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருந்தாலும் 5 ரூபாய் வீதம் கழிப்பிடத்துக்காக வாங்கியிருந்தாலும் அதை முறையாக பராமரிப்பது இல்லைங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுகாதார சீர்கேடு என்பது இங்கு முற்றிலுமாக நிறைந்து காட்சியளிக்கிறது. இருக்கக்கூடிய பொருட்கள் கூடம் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்வதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் பயணிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ இங்க வரீங்க, வந்துட்டு போறீங்க, எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு உங்களால இயல்பா வந்துட்டு போக முடியுதா? இந்த கடைகளால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி ஏன் சீர்கேடுகளை தவிர்க்க முடியுமா? வேற என்ன சொல்றாங்க அதிகாரிகள் முன் வச்சிருக்கீங்க? இல்ல, இங்க தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான தஞ்சை மாநகரனுடைய பேருந்து நிலையம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 அடி தான் இந்த பிளாட்ஃபார்ம். அதுல 10 அடிகள் வரைக்கும் அனுமதி இல்லாம கடைகள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு. இதை பத்தி மாநகராட்சி நிர்வாகம் அதை கண்டுகிட்டதே கிடையாது. ஆனா சிசிடிவி கேமராஸ் காவல்துறை இந்த பேருந்து நிலையம் முழுதும் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இந்த பேருந்து நிலையத்தை கடந்து போகணும்னா ஒரு 5 குடிமகனாவது பொதுமக்கள் அமருகிற அந்த பயணிகள் இருக்கையில படுத்து கிடப்பாங்க. நீங்க எப்பவுமே சரளமா நீங்க பார்க்கலாம். அது காவல்துறை கவனிக்கணும், அதை கவனத்துல எடுத்துக்கிறது இல்ல. இந்த சாக்கடைகள் திறந்தே தான் கிடக்கும். அது இல்லாம இங்க 2 வீலர் பார்க்கிங் மாதிரியே பேருந்துகள் நிக்கிற இடங்கள் எல்லாமே 2 வீலர் பார்க்கிங் மாதிரி வரிசையா இங்க 2 வீலர்ஸ் நிறுத்திட்டே இருந்திருப்பாங்க. இங்க பயன்படுத்துற மக்களுக்கு ரொம்ப இடையூறு தருகிற வகையில நிறைய இங்க பிட் பாக்கெட் திருடர்கள் இருக்காங்க. இந்த கடைகளை ரொம்ப நெருக்கமா அவங்க போட்டு வச்சிருக்கிறதுனால ஒரு 15 அடி பிளாட்ஃபார்ம் 10 அடி வரைக்கும் இவங்களே திருடிட்டதுனால மக்கள் நெருக்கடியில இங்க திருட்டு அதிகமா நடக்குது. இதுக்கும் முக்கியமான காரணங்களா இந்த மாநகராட்சி நிர்வாகம், காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இது சரியான வழியில முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். இப்ப நீங்க கடை உரிமையாளரா நீங்க? இல்ல, இப்ப ஒரு கேள்வி, இது ஒரு அதிகாரம் இல்லாம 70 கடை வைக்கிற இடத்துல நிறைய பேர் எல்லாம் உள்வாடகைக்கு விட்டுருக்கா சொல்றாங்க. நீங்க உங்க பேர்ல இருக்கா? கடை யார் பேர்ல? எல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கு. என்ன அளவோ அந்த அளவுல எல்லாம் கரெக்டா வச்சிருக்கோம். இல்ல, அளவுபடி தான் வச்சிருக்கோம். மாசம் செக் பண்ணிட்டு தானே போறாங்க. அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க, செக் பண்றாங்க, வாடகை கட்டுறீங்களா கொண்டுறீங்களா, அளவெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சரி பண்ணிட்டு தான் போறாங்க. இந்த கடைகள் பார்க்கும்போது சொல்ற அளவுல இருக்கு அப்படின்றப்போ மற்ற கடைகள் எல்லாமே உள்ள இருக்கு அப்படின்றப்போ இது உங்க பேர்ல இல்ல, இது 4 உள்ளாடைகள் விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க வாரிசார் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்பா இருக்காருன்னா அப்பா இருந்து வாடகை இப்ப 1000 ரூபா, ஒரு 2 அடிக்கு 1000 ரூபா வாடகை. நீங்க கேட்டிருப்பீங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு சொற்பமாக ஒரு 1200 ரூபாய்க்கு இந்த வாடகைகளுக்கு இந்த பகுதியில் கொடுத்திருக்காங்க அப்படின்றப்போ இந்த தரமற்ற பொருள் விற்கப்படுது அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் ஆக்கிரமிப்புகள் அப்படின்றது ஒரு சில கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் பார்க்கும் பொழுது ஆக்கிரமிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இதை தாண்டி அந்த கார்பரேஷன் இதை கண்டுகொள்வதில்லை. ஒரு பேரளவுக்கு ஆய்வுகள் மட்டும் செய்கிறார்கள். காவல்துறையும் இதை கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன்னா முக்கிய பிரமுகர்களின் கடைகளாக இது அமைந்திருக்கிற காரணமாக செய்வது அறியாமல் திகைக்கிறார்கள். அதே போல இந்த ஓட்டுநர்களும் சரி, அதே போல நடத்துறவங்களும் சரி, பயணிகளும் சரி மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதே சொல்ல வேண்டும். ஊட்டி பொறுத்தளவு அங்கு பேருந்து நிலையங்களினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகைக்கு செல்லும் மக்கள் அதிகமாக விரும்புவது பேருந்து போக்குவரத்தை தான். அப்படி அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பேருந்து நிலையத்தின் நிலை அடிப்படை வசதிகள் அற்று இருக்கின்றது. குறிப்பாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் போதிய கழிப்பிட வசதி இல்லாமல் இருப்பதுடன் அங்குள்ள கட்டண கழிப்பிடம் கூட முறையான பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமாக காட்சியளிக்கிறது.
சிறுநீர் பாதை தொற்று நோய், அதாவது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், மற்றபடி வந்து லங் டிசீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் கூட கிடையாது. டாய்லெட் அங்கே இருக்குது, ஆனால் நம்ம இங்கே நிற்கிறோம், ஆனால் ஸ்மெல் அவ்வளோ இருக்குது இந்த ஏரியாலேயே. பாத்ரூமுக்குள்ளார நம்ம போகும்போது தண்ணி அடைஞ்சிட்டு இருக்குது, பாத்ரூமும் அடைஞ்சிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றுவேனா நீ ஊற்றிட்டு போக வேண்டியதானே சொல்கிறானுங்க. இப்போ காசு எதுக்கு வாங்குறேன்? காசு வாங்காமல் இருக்கலாம்ல. இது ஒரு புறம் இருக்க, பேருந்து நிலையத்தை ஒட்டி ஓடும் கோடம்பந்து கால்வாய் நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் கழிவுநீர் தேங்கி கூவம் போல் காட்சியளிக்கிறது. அந்த துர்நாற்றமும் பேருந்து நிலையத்திற்குள் வீசுவதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இரவு டைம்லையும் காலையில் நேரத்துலையும் வண்டிக்கு ஓடாத டைமில் ரொம்ப துர்நாற்றம் வீசுது. இது வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால வரக்கூடிய காலம் வந்து இப்போது சீசனாக வரப்போகுது, நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அதனால் அரசாங்கம் வந்து நம்ம இந்த காவையை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா இருக்கும்னு எங்களோட கருத்தாக சொல்கிறது. கோடை காலங்களில் உள்ளூர் முதல் சர்வதேச சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வரும் இந்த பேருந்து நிலையத்தை, அதை சுற்றியுள்ள இடங்களையும் சீரமைக்க வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை. ஒரு பெரிய சுற்றுலாத்தனமான ஊட்டியில் இருக்கக்கூடிய நிலை குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய அந்த மத்திய பேருந்து நிலையத்தினுடைய நிலை குறித்து ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தீங்க. அங்கு வேறு இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டிய தகவல்கள் என்னென்ன இருக்குது, பதிவு செய்யலாம். அதை தாண்டி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பேருந்து நிலையங்களினுடைய நிலை என்ன, நீங்கள் கள ஆய்வு செய்தவரை சேலம் மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பேருந்து நிலையங்களினுடைய நிலை என்ன, அதையும் பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது நம்ம முன்பே சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை பதிவு பண்ணோம். குறிப்பா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சேலம் மாநகர பகுதிகளில் முக்கியமாக 2 பேருந்து நிலையங்கள், ஒன்று மத்திய பேருந்து நிலையம், அதே போன்று மற்றொன்று வந்து சேலம் மாநகர பேருந்து நிலையம். இந்த மாநகர பேருந்து நிலையங்களிலும் இதே நிலை தான் நீடிச்சிட்டு இருக்கு. அந்த பகுதியிலும் ஆக்கிரமிப்பு கடைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பொதுமக்கள் வந்து பேருந்துகள் ஏறுவது மிகப்பெரிய சிரமங்கள். பேருந்து நிலையம் வந்து ரொம்ப சிறிய அளவிலான இருக்கிறதால வந்து கடுமையான இட நெருக்கடியும் அங்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல இங்க இருக்கிற ஓம்பலூர், அதே போல ஆத்தூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் கடைகள் ஆக்கிரமிப்பால பொதுமக்கள் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்பட்டிருக்காங்க. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட கடைகள் சேலம் மாநகராட்சி மூலமாக டெண்டர் எடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் தெரிவிச்சாங்க. குறிப்பா இந்த கடைகள்ல வந்து அதிக அளவிற்கான பொருட்கள் விற்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பல்வேறு முறைகள் நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடை உரிமையாளர்கள் நம்ம நினைச்சிருக்காங்க. சார், நீங்க சேலம் மாநகராட்சி கடைகளை டெண்டர் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு கடைகள் நீங்க இயங்கிட்டு இருக்கு? நீங்க மாநகராட்சி சார்பில் உங்களுக்கான அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கலீங்க. இங்க மாநகராட்சியில வந்து 56 கடை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 18,000 ரூபா வாடகை கட்டுறோம் மாசம். 3 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டி இருக்கிறோம். சுகாதார வசதின்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே குருநாற்றம் வீசுகிறது. பொதுஜனங்க மூக்கு மேல கை வச்சுக்கிட்டு தான் போறாங்க. அவ்வளவு குருநாட்டம் தலை விரிச்சு ஆடுது. நாங்களும் எத்தனையோ முறை எங்க சங்கத்து சார்பா, கடை வியாபாரி சார்பா பல மனுகளை பல அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. 2வது தண்ணி பிரச்சனை சார். லட்சக்கணக்கான ஜனங்க வந்துட்டு போற இடத்துல 2 பைப் கனெக்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாம அவதிப்படுறாங்க. பொதுமக்கள் வந்து வழி நடக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா அதிகாரியும் உடந்தையா பிளாட்பாரத்துல கடை விட்டுக்கிட்டு மாமூல் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நாங்க வந்து எல்லா அதிகாரிக்கும் தெளிவுபடுத்தி கம்ப்ளைண்ட் பண்ண நடக்கிறது கூட ஜனங்களுக்கு வழி இல்லாம கடை போட்டிருக்காங்க. எந்த அதிகாரி, முனிசிபாலிட்டி அதிகாரிலாம் வந்து கேட்டா அவங்களே மிரட்டி தான் அனுப்புறாங்க. அவங்க பயப்படுறது போலீஸுக்கு மட்டும் தான், போலீஸ் கண்டுக்கிறதே இல்லை. இதை நாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கோம், பண்ணி கொடுங்க. பொதுஜனங்களுக்கு வழி இல்லாம கடை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. குறிப்பா பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய குற்றச்சாட்டு, இங்க இருக்கிற கடைகள்ல அதிக அளவுக்கான விலையில வந்து பொருட்கள் விற்கப்படுறதா குற்றச்சாட்டு இருக்கு. அது ஒன்னு 2 இருக்கலாம் சார். காரணம் வந்து இங்க கடை எடுத்தீங்க முதலாளிங்க தொழிலாளிங்க எல்லாம் கலந்து வேலை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் 24 ஹவர்ஸ் ஓனரே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு லேபர் இருக்கிறான்னா அவன் 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாங்க 20 ரூபாய்க்கு கணக்கு கொடுத்துருப்போம். 2 ரூபா லாபத்துக்கு அவன் ஒரு 5 ரூபா வச்சு அவன் சம்பாதிக்க பாக்குறான். அதையும் நாங்க கணக்கு எடுத்து இவன் யாரையும் கண்டிக்கணுமோ கண்டிச்சுட்டு தான் இருக்கான். அந்த தவறு நடக்குது சார், நாங்க கண்டிச்சுட்டு இருக்கோம். தேவேந்திர, இங்கு அதாவது மாநகராட்சி மூலியமாக டெண்டர் எடுக்கப்பட்டு கடை நடத்துவர்களுடைய கருத்துல கேட்டிருப்பீங்க. முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணாங்க. குறிப்பா இங்க வரும் பொதுமக்களுக்கு வந்து தண்ணீர் கூட அதிக அளவுல வந்து இங்க வந்து செய்யப்படலன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. தற்போது இன்னும் நிறைய பேர் நம்ம நினைச்சிருக்காங்க. சார், நீங்க சொல்லுங்க, மத்திய பேருந்து நிலையத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க? புதிய பஸ் நிலையம் பேருந்துல பாத்தீங்கன்னா போன மாசம் பெண் அதிகாரி ஒருத்தர் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், சிறிய கடைகள்லாம் பிளாட்பாரத்தில் நடக்க முடியாத சூழ்நிலையா கூட இருந்துச்சு.
ஆனால் இன்னும் போன மாதம் தான் பெண் அதிகாரி வந்து கடையில் ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்ததால இன்னைக்கு வந்து 200க்கும் மேற்பட்ட சிறிய கடைகள்லாம் வந்து பிளாட்பாரத்தில் நடக்க முடியாத சூழ்நிலை வந்து புதிய கடைகள்லாம் உருவாயிருச்சு. அதே போல பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் சமூக விரோதிகளுடைய கூடாரமா மாறிட்டு வருது. தொடர்ந்து பஸ்ஸுகளில் பிட்பாயிட் அடிக்கிறது, செயின் வழிப்பறி பண்றது, அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் லேப்டாப் அடிக்கிறது, தொடர்ந்து பஸ்ஸுகள்லையும் சரி பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் சரி. இது காவல்துறையினுடைய எத்தனையோ ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்கள் கொடுத்தோம், எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இதே போல எந்த மாணவர்கள் வந்து லேப்டாப் காணா போனா பர்ஸு காணா போனாலும் சரி, நீ அவனை போய் பாரு புடி அப்படிங்கிற சூழ்நிலை தான் மெத்தன போக்காதான் இருக்கிறாங்க. இத பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கக்கூடிய சிறிய கடைகள்லாம் ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றணும். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதா ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஜனங்க வந்து போறதுனால ரொம்ப சிரமமான சூழ்நிலையா தான் பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்குது. தேவேந்திரன், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிலவிட்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இங்க வந்து முறையா வந்து வழங்கப்படுறதில்ல. அதே போல இங்க இருக்கிற கடைகளால பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல சிரமங்களை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்தா இருக்கு. மாநகராட்சி அதே போல காவல்துறை அதிகாரிகளும் இதுக்கு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அதாவது இங்க இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக தஞ்சாவூர்ல இருந்து பேருந்து நிலைய பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் நினைஞ்சிருக்காங்க. அருண், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டியவைகள் என்னென்ன இருக்கின்றன, அங்கே இருக்கக்கூடிய வாகன நிறுத்தும் இடத்திலும் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா, அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறதா, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், நம்மளுடைய இங்கே ஆணையருடன் கேட்கும்போது வரராஜராமன் நம்ம தெரிவித்திருந்தோம்னா தொலைபேசி வாயிலாக அவர் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை கடைகள் இருக்கிறது என அவரிடம் கேட்டிருந்தோம். அதற்கு அவர் கொடுத்த பதில் என்னவென்றால் அவருடைய அலுவலர் அவர்கள் வெளியே சென்றிருப்பதாகவும் அவர் வந்தால் மட்டுமே அதற்கான முறையான தகவல் தெரியும், இதை வந்து உடனடியாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை என தெரிவித்திருக்கார். அதையும் தாண்டி நேற்று இந்த பேருந்து நிலைய பகுதிக்கு வந்திருந்ததாகவும் வந்து இங்கே ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இங்கே இருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடைகள் 15 கடைகளை வந்து அவர் வந்து சீல் செய்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். இதனை தாண்டி அதற்கு வந்து வார்னிங், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்மொழியில் வந்து ஒரு சுய உத்தரவானது எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் தொடர்ந்து இதுபோல் பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் வந்து இது முறையாக வந்து அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் செயல்படுவோம் என தெரிவித்திருக்காங்க. அதை தாண்டி பார்க்கும்போது எத்தனை கடைகள் அந்த பகுதியில் இருக்குது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றுதான் அவருடைய ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறதே சொல்ல வேண்டும். ஒரு மாநகராட்சி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகளை எத்தனை என்பது கூட தெரியாமல் இது எத்தனை தொகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஒப்பந்ததாரர்கள் இருக்கார் என்பது ஒரு பேரவர்களுக்கும் தெரியவில்லை என்பதை அவர் கூறும்பொழுது இது இந்த அளவுக்கான அவருடைய அலட்சிய போக்கை காட்டுவதாகவே தோன்றுகிறது. அதையும் தாண்டி இங்கே சுகாதாரம் என்பது முற்றிலுமாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கார். அதை தாண்டி இங்கே பார்க்கும்போது எந்த விதமான சுகாதாரத்துக்கான எந்த ஒரு அடித்தளம் கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சுகாதாரத்தை பற்றி கேட்கும்போது சார் சொல்லுங்க, இங்க குடிநீர் வசதி எப்படி இருக்கு, இங்க வந்து குடிநீர் வசதிக்காக என்ன செஞ்சிருக்காங்க மாநகராட்சி? குடிநீர் வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த நீர்த்தேக்க தொட்டியும் வைத்து அவர்கள் பராமரிப்பதும் இல்லை, அதை விநியோகம் செய்வதும் இல்லை. அதே போல சுகாதார சீர்கேடு அதிகமாக இருக்கிறது. உள்ளே இருக்கிற கழிப்பறைக்குள் மனிதர்கள் செல்லவே முடியாது. எந்த விதமான சுகாதார அதிகமாக உள்ளது மட்டுமில்லாமல் உள்ளே பல்வேறு வகையான தவறான நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கு காரணமாகவும் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள். காவல்துறையாலேயோ சுகாதார பணியாளர்களோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத சூழல் தான் நிலவுகிறது. நிச்சயமாக தேவன் கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து வந்து இங்கே சுகாதாரம் அடிப்படையாக பார்க்கும்போது குடிநீர் பிரச்சனை பார்க்கும்போது இங்கே நீண்ட வருடங்களாகவே சுத்திகரிக்கப்படாத ஒரு குடிநீர், அதாவது வந்து பழுப்பு நிறத்தில் வரக்கூடிய குடிநீர் மட்டுமே இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதையும் இங்கே இருக்கக்கூடிய தேநீர் விடுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை பயன்படுத்தி தான் இங்கு தீயானது போடப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு பயணிகள் ஒரு குடிப்பதற்கு கூட இங்கே தண்ணீர் வசதியானது அடிப்படையில் இல்லை என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் கழிப்பிட வசதியானது மிக ஒரு கேவலமான ஒரு நிலையில் தான் இருக்கக்கூடியது. 5 ரூபாய் வாங்கி கொண்டு அங்கிருந்து உள்ளே செல்வதற்கு கூட வந்து மூக்கை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தான் இந்த பயணிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை முறையாக மாநகராட்சி நிர்வாகம் வந்து இதை வந்து கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. அதையும் தாண்டி சாக்கடை கழிவுகளும் அதே போல கால்நடைகள் அனைத்தும் இந்த பகுதி முழுவதும் சுற்றித் திரிகின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டவர் கூட வந்து வரக்கூடிய பயணிகளுடைய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி ஒரு நம்ம நாட்டினுடைய கேவலத்தை மட்டுமே பறைசாற்ற விதமாக அமைந்துவிடும் என்பதுதான் இந்த சமூக ஆர்வலருடைய பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.
அருண், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. தமிழகம் முழுவதும் இருந்து இணைந்திருந்த நம்முடைய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. சேலத்திலிருந்து ரியாஸ், அதே போல் நெல்லையிலிருந்து ஆல்வின், சென்னையிலிருந்து அன்சர் அலி போன்றோர் இணைந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமான பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களினுடைய நிலை என்ன என்பதை தான் நம்ம பார்த்திருந்தோம். நிறைய இடங்களில் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. பேருந்து நிலையத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை தாண்டி பேருந்து நிலையத்திற்குள்ளேயே கடைகளால், வணிக நிறுவனங்களால் ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்திருந்தோம். அதை தாண்டி சாதாரண அடிப்படையிலான வசதிகள் கூட இல்லாத பேருந்து நிலையங்கள் கூட இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அவையெல்லாம் போக்கப்பட வேண்டும். சேவைன்னு சொல்லுவாங்க, பேருந்துகளை பொறுத்தளவு பொதுமக்களுக்கான ஒரு சேவை, அரசு தரக்கூடிய ஒரு சேவை, மக்களினுடைய போக்குவரத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த சேவை சரியாக சென்று சேர வேண்டும். அதற்கான உரிய நடவடிக்கைகளை சரியாக எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.